Hi. Local Indians. जीतेगा भाई जीतेगा इंडिया जीतेगा भारत माता की जय इंडिया 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 पाकिस्तान जीतेगा इंडिया जीतेगा எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்தியாவிலேருந்து வந்த மாதிரியே இருக்கீங்க. நம்ம ஸ்ரீலங்கா இன்றைக்கு இந்தியா அப்படியா? ஓகே. என்ன இந்தியா இன்றைக்கு வெல்லும் வெல்லுமா? சரி. பாகிஸ்தான் ஓகே. இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்க பாகிஸ்தான் ஃபேன் சார். யார் இந்த பாகிஸ்தான் ஹீரோ இன்றைக்கு? இன்னைக்கு எப்பவுமே நம்ம 5-6 From India? Hi, no, we are from Dubai. Dubai? Oh. சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க. இன்று பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி என்ற நாள் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த 10வது T20 உலகக்கிண்ண போட்டிகளில் இதுவரை காலமும் இடம்பெற்ற 26 போட்டிகள், அதாவது 24 போட்டிகள் நேற்று வரை. இந்த 2 போட்டிகள் பிற்பகல் 3 மணிக்கு ஒன்று, அதுக்கு முதல் முற்பகல் 11 மணிக்கு ஒன்று. இந்த போட்டிகளெல்லாம் தாண்டி 27வது போட்டியாக இடம்பெறுகின்ற இந்திய பாகிஸ்தான் போட்டிக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது பார்வையாளர்களின் அடிப்படையில். அதிகமான பார்வையாளர்கள் வருகின்ற போட்டியாக அமைந்த போட்டி நேற்று அகமதாபாத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. 54,000 ரசிகர்கள் நேற்று தென்னாப்பிரிக்க நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியை ரசித்திருக்கிறார். இன்று இடம்பெறுகின்ற போட்டி இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி. பல்வேறு கிரிக்கெட் பின்னணிகள், அதை தாண்டி அரசியல் பின்னணிகளுக்காக அதிகமாக பேசப்படுகின்ற போட்டி. நாங்கள் இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைமையகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்று 7 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டிக்கு நாங்கள் இப்போது 2:30க்கே தயாராகிவிட்டோம் போட்டியை பார்க்க போவதற்கு. இன்று 3 மணி முதல் கேட்ஸ் திறக்கப்படுகின்றன. ரசிகர்கள் 3 மணி முதல் மைதானத்துக்கு வரலாம், விளையாட்டு அரங்குக்கு வரலாம், தங்களுடைய ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளலாம் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்திருக்கிறது. அதுபோல் டிக்கெட்டுகள் எல்லாம் விற்பனையாகி முடிந்துவிட்டன. ஆனால் இப்போது வரை எங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் டிக்கெட் இருக்கா என்று கேட்டு. காரணம், இந்த போட்டியின் முடிவு எப்படி இருக்கிறது அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த போட்டியின் முடிவு இந்த தொடரின் புள்ளிகளின் பட்டியல் மற்றும் இதர விடயங்களில் எந்த ஒரு பாதிப்பையும் தரப்போவதில்லை. ஆனால் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாங்களும் அந்த போட்டியை பார்க்கத்தான் இத்தனை பரபரப்பாகவும் ஆர்வமாகவும் காத்திருக்கிறோம். இலங்கை என்பது இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான அண்மைக்கால முருகர்களை தீர்த்து வைக்கின்ற ஒரு சிநேகபூர்வமான நட்பான நாடாக, ஒரு விருந்தோம்பல் தரும் இடமாக அமைந்திருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்லவா? கடந்த 13ஆம் தேதி சரியாக 30 ஆண்டுகளுக்கு முதல், அதாவது 1996 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இலங்கைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு இணைப்பு அணி ஒன்றை அனுப்பி வைத்தன. ஒரு தெற்கு ஆசிய நாடுகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காக 1996ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகளின் குழப்பத்தின் மத்தியில் இப்போது இந்த 2 நாடுகள் தெரித்து போயிருக்க, அந்த 2 நாடுகளை ஒன்று சேர்க்கின்ற, 2 நாடுகளின் ஊடகவியலாளர்களை பார்வையாளர்கள் ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடமாக இன்றைய போட்டி மாறி இருக்கிறது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறுகின்ற இன்றைய போட்டி. எனவே அந்த போட்டியின் சாட்சியங்களாக நாங்களும் புறப்பட போகிறோம். இந்தியாவும் பாகிஸ்தானும் அண்மை காலமாக அதிகமாக மோதிக்கொள்கின்ற ஒரு இடமாக ஒன்று மத்திய கிழக்கு துபாய், ஷார்ஜா, அபுதாபி, இல்லாவிட்டால் இலங்கையின் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானம், அப்படி இல்லாவிட்டால் கண்டி பள்ளிக்கலை மைதானம் அமைந்திருக்கிறது. அது சரி, இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டேனே, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு முன்னால் என்னடாப்பா செய்கிறாய் என்று நீங்கள் யாராவது கேட்டால், நாங்கள் இன்று ஊடகவியலாளர்களுக்கு விசேட போக்குவரத்து ஒழுங்கு ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால். தனியே இலங்கை ஊடகவியலாளர்கள் நாங்கள் மட்டுமல்ல, இந்திய பாகிஸ்தான் நண்பர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மீடியா ஷட்டலில் பயணிக்க போகிறோம் ஆர் பிரேமதாச மைதானத்துக்கு. போகின்ற வழியில் காணுகின்ற காட்சிகள், அங்கே ரசிகர்கள் வந்து திரண்டிருக்கின்ற காட்சிகள் ஆகியவற்றை உங்களுக்கு காண்பிக்க காத்திருக்கிறேன். சந்திப்போம். Hi. Local Indians. எங்கே வந்திருக்கீங்க? பேட்டிக்குலோ. சரி,
என்ன நடக்கும் அப்போ இந்த மேட்ச்? இந்தியா வெற்றி அப்படியா? ஆஹா அப்போ 8-1 அப்போ சரி 7-2 இல்லை அப்போ யார் நல்லா செய்ய போகிறாங்க? அபிஷேக் சர்மா. போலிங் வருண் பார்த்து சந்திப்போம். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான மிக முக்கியமான ஒரு போட்டி இந்த 2020 உலக கிண்ணத்தின் 9வது நாளில் இடம்பெறுகின்ற 27வது போட்டி இன்று இரவு 7 மணிக்கு இடம்பெற போகிறது. கொஞ்சம் மேகமூட்டம் சூழ்ந்திருக்கிறதன் காரணமாக போட்டியில் மழை தடங்கல்கள் ஏற்படுத்தும் என்று சொல்லி கருதப்படுகின்ற சூழ்நிலையில் கூட ஏராளமான ரசிகர்கள் இலங்கையிலிருந்து மட்டுமல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இன்னும் வெளிநாடுகளிலிருந்து பல பேர் இங்கே வந்திருப்பதை பார்க்கிறோம். எனக்கு பின்னால் இந்த மைதானத்தின் கிராண்ட் ஸ்டாண்ட் என்ட்ரி மற்றும் ஊடகங்கள் செல்கின்ற இடங்கள், அதுபோல் கேட் 3 கேட் 2 ஆகியவற்றுக்கு செல்கின்ற இடங்கள் வழியாக ரசிகர்கள் பெருமளவில் போய்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் திரும்பினால் இன்னும் அதிகமான பெரிய ரசிகர் கூட்டம் ஒன்று படையெடுத்து வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்தியாவிலிருந்து ஏராளமான ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிலிருந்து தொடர்ச்சியாக இங்கே பாகிஸ்தான் அனைத்து போட்டிகளையும் இலங்கையிலிருந்து ஆடி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த போட்டிகளை பார்ப்பதற்கு அந்த இலங்கையில் வந்திருக்கின்ற ஏராளமான பாகிஸ்தான் ரசிகர்கள், அதுபோல் இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் ரசிகர்கள் இந்த போட்டிக்கு வந்து பாகிஸ்தான் மற்றும் இதர நாடுகளிலிருந்து இங்கே இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்ற ரசிகர்கள் வந்து பல பேர் இங்கே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த போட்டி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்த இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான மோதல் எப்போதுமே அதிகமான ரசிகர்களின் ஈர்ப்பை தரக்கூடிய ஒன்று. எனவே இன்றும் அதுபோல இந்த போட்டிக்கான மிக பெரும் பரபரப்பான வரவேற்பு இருக்கிறது. டிக்கெட்டுகளை வாங்கியோர் ஆயிரக்கணக்காக இங்கே வந்து உள்ளே நுழைவதற்கு பார்த்திருக்கின்ற வேளையில் தங்களிடம் உள்ள டிக்கெட்டுகளை இன்னும் பெரிய லாபத்துக்கு விற்பதற்கு பல பேர் பார்த்திருக்கின்றார்கள். அதுபோல் இங்கே விற்பனையும் ஒரு பக்கம் கடை கட்டி கொண்டிருக்கிறது. வலிமையாக இலங்கை கொடிகள் மற்றும் இதர நாடுகளின் ஜேர்சிகள் அதிகமாக விற்பனையாகும். இப்போது இந்திய பாகிஸ்தான் கொடிகளும் ஜேர்சிகளும் இந்த தலையில் கட்டுகின்ற துண்டுகள், கழுத்தில் போடுகின்ற துண்டுகள் இருந்து பல துண்டுகள் இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. 100 ரூபாய் அந்த இந்திய கொடி, இல்லாவிட்ட இந்திய அந்த துண்டு. இங்கே பல நண்பர்கள் மிக பெரும் எதிர்பார்ப்போடு இந்த போட்டியை பார்ப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 நாடுகளுக்கு இடையில் இதுவரை காலமும் இடம்பெற்ற 16 2020 சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் இந்தியா அதில் 13 தடவைகள் வெற்றி கிட்டியிருக்கிறது, பாகிஸ்தான் 3 தடவைகள் வெற்றி கிட்டியிருக்கிறது. ஆனால் இன்றைய போட்டி இந்த 2020 உலக கிண்ணத்தில் பிரிவு ஏயை பொறுத்தவரையில் ஒரு தீர்க்கமான போட்டி. 2 நாடுகளும் அடுத்த சுற்றுக்கு தகுதி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் வெற்றி பெறுகின்ற நாட்டுக்கு அதிகமான புள்ளிகள் கிடைக்கும். அந்த புள்ளிகளின் பட்டியலில் தோல்வி வருகின்ற நாடு 2 புள்ளிகள் குறைவாக இருக்கும். ஆனால் ஸ்தானங்களின் அடிப்படையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. 2ஆம் சுற்றான சூப்பர் 8க்கு செல்வதிலும் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். ஆனால் 2 நாடுகளுக்கு இடையிலான கௌரவம், இந்த கிரிக்கெட்டுக்கு இடையிலான போட்டி, ஈகோ போன்ற விடயங்களுக்காக இந்த போட்டி மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆர் பிரேமதாச மைதானத்துக்கு வருகின்ற வழிகளெங்கும் இப்பொழுது போக்குவரத்து தடைகள் பல போடப்பட்டுகின்றன. அதுபோல் நிறைய போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுகின்றன. காவல்துறையினர் அதிக அளவில் இங்கே குவிக்கப்படுகின்றனர். ஆனால் ரசிகர்கள் அமைதியான முறையில் இந்த போட்டியை கண்டுகடிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக ஆறுதலான விடயம். மைதானத்துக்கு செல்கின்ற அத்தனை பேருக்கும் பாடி செக் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு பரிசோதனைகள், அவர்களது உடல் பரிசோதனைகள், அதுபோல் பொருட்கள் கொண்டு செல்வதில் கட்டுப்பாடு போன்றவையெல்லாம் விதிக்கப்படுகின்றன. அமைதியான முறையில் இந்த போட்டியை ரசிகர்கள் கண்டுகடிக்க வேண்டும் என்று தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே வந்திருக்கின்ற பாகிஸ்தான் இந்திய ரசிகர்களிடம் மிக பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. சொல்லுங்க. அப்படியா? ஓகே, எப்படி இருக்கீங்க? பார்த்துருங்க. உள்ள போயாச்சா? டீம் பஸ் வந்துருக்கு, இந்தியன் டீம் பஸ் வந்திருக்கு, பாகிஸ்தான் டீம் பஸ் வந்துருக்கு. சரி சரி, சந்தோஷம். ஓகே, நைஸ் பியர்ட், ரியல் பியர்ட். இன்று ரசிகர்கள் மத்தியில் இருக்கின்ற பெருங்கேள்வி, இன்றைய நாளும் கதாநாயகன் யார்? இந்தியா போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இந்தியா சார்பாக யார் பெரிய அளவில் பங்களிப்பு செய்ய போகிறார்கள்? அதுபோல் பாகிஸ்தான் சார்பாக இன்றைய நாளில் யார் கதாநாயகரால் அமைய போகிறார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்கிறது. இங்கே ஜேர்சிகள், இந்தியாவின் ஜேர்சி, பாகிஸ்தானின் ஜேர்சி இரண்டுமே கறந்து கட்டி இங்கே விற்பனையாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதில் யாரை வெல்ல போகிறார்கள் என்பதுதான் சுவாரஸ்யமான கேள்வி. இதில் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்ல வேண்டும். தனியே இந்திய பாகிஸ்தான் ரசிகர்கள் என்று மட்டுமல்ல, ஏனைய அணிகளின் ரசிகர்களும், இங்கே 2020 உலகக்கிண்ண போட்டிகளை பார்க்க வந்திருக்கின்ற ஏனைய ரசிகர்களும் இந்த போட்டியை பார்க்க பெருமளவில் வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த போட்டியின் மகத்துவமாக முக்கியத்துவம் அமைந்திருக்கிறது. இதுவரை நான் கடந்து வந்த பாதை இப்படி இருக்கிறது. அதாவது இந்த போட்டியை பார்ப்பேன், அங்கே இந்திய பாகிஸ்தான் ரசிகர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டு செல்கின்றார்கள். போட்டி இடம்பெறுவதற்கு 2.5 மணித்தியாலங்களுக்கு முதல் எடுக்கப்படுகின்ற காணொலி என்று சொன்னால் இதை நம்புவீர்கள். அவ்வளவு தூரத்துக்கு ரசிகர்கள் இங்கே பெரும் படையெடுப்பிலே வந்திருக்கின்றார்கள். 35,000 ரசிகர் கூட்டத்தை உள்ளடக்கக்கூடிய ஆர் பிரேமதாச மைதானம் இன்று முழுவதுமாக நிறைந்திருக்க போகிறது என்பது உண்மை. இங்கே ஒரு தொகை பாகிஸ்தான் ரசிகைகள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் இந்திய ரசிகர்கள் பின்னால்
குதிரையில் இருக்கிற இலங்கை போலீசாரோடு ரசித்து படம் எடுக்கின்ற இந்திய ரசிகர்கள். இங்கே இந்த பகுதி இப்போது நீங்கள் பார்க்கின்ற பகுதி வழியாக தான் ஊபர், பிக்மி போன்றவற்றில் வந்தால் ரசிகர்கள் வரக்கூடிய ஒரு பாதை இங்கே இருக்கிறது. இன்னும் அதிகமான இந்திய ரசிகர்கள் எல்லோரும் அநேகமாக இன்று நேற்று இந்தியாவிலிருந்து வருகை தந்து இளவட்டல் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்து இங்கே இந்த போட்டியை பார்க்க வந்து கொண்டிருப்போம். மாளிகாவத்தை பகுதி வழியாக வருகின்ற நண்பர்கள், அதுபோல் தெம்மடகொடை வழியாக வந்து மாளிகாவத்தை பகுதியாக வருகின்ற நண்பர்களுக்கு இந்த பாதை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாதுகாப்பு பரிசோதனைகளுக்கு ரசிகர்கள் நடந்து வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. போலீசார் பெருமளவில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்தியாவிலேருந்து வந்த மாதிரியே இருக்கீங்க. நம்ம ஸ்ரீலங்கா இன்றைக்கு இந்தியா அப்படியா? ஓகே. என்ன இந்தியா இன்றைக்கு வெல்லும் வெல்லுமா? சரி. எங்கேருந்து வரீங்க? கல்முனை. என்ன கல்முனை, மாத்தளை, நோர்லியா, கண்டி நிறைய இடங்கள்லேருந்து வரீங்க. ஓகே சூப்பர். ஓகே அங்கே சரி என்ஜாய் பண்ணுங்க. और डार्क ब्राउन எப்படி லாங் டைம் ஓ ஆள் ஃபுல்லாக மாறிருக்காரா? ஷிப் கேப்டனா? வெரி குட், நைஸ். நல்லா இருக்கீங்களா? நாங்கள் அடிக்கடி தொலைக்காட்சிகளில் போட்டிகளில் பார்க்கின்ற ஒருவர் இங்கே இலங்கைக்கு வந்திருக்கிறார். இந்தியாவின் பிரபலமான ரசிகர்கள் ஒருவர் இந்த போட்டியை பார்க்க இலங்கை வந்திருக்கிறார் என்பது ரசிகர்கள் அத்தனை பேருக்கு மிக பெரும் ஆர்வத்தை தூண்டியிருக்கும். அவர் பாகிஸ்தான் ரசிகர் ஒருத்தரோடு சேர்ந்து வருகிறார் என்பதுதான் இன்னும் சுவாரஸ்யம் இங்கே. வணக்கம் அன்பு ஏஆர்பி ரோஷன் அவர்களுடைய சேனலுக்கு வணக்கம். ரெண்டு சமாளிச்சிட்டீங்க. கீழே ஜெர்சி ஸ்ரீலங்கா வேற. சரி ஓகே. யாருக்கு சப்போர்ட்னு கேட்க மாட்டேன். யார் வெளில போறாங்க? ஹலோ ரிமெம்பர் மீ மும்பை வான்கடே. ஹவ் ஆர் யூ? जीतेगा भाई, जीतेगा इंडिया, जीतेगा भारत माता की जय। इंडिया 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 पाकिस्तान जीतेगा, इंडिया जीतेगा, इंडिया इंडिया भारत माता की जय। Thanks India, thanks Pakistan, thanks for visiting Sri Lanka. पाकिस्तान जीतेगा. பரவாயில்ல, என்ன ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க. சரி, இப்போ யார் சப்போர்ட்னு கேட்க மாட்டேன். ஸ்ரீலங்கா ஜெர்சி போட்டிருக்கீங்க சார், சொல்லுங்க. ஸ்ரீலங்கன் சப்போர்ட். நாளைக்கு யார் வெல்லுவாங்க? ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா? நாளைக்கு ஸ்ரீலங்கா வெண்டே ஆகணும். சூப்பர். வரீங்களா கண்டிக்கு? கண்டிப்பா வரேன். சரி, இன்றைக்கு யார் வெல்லுவாங்க? யாருக்கு வெல்ல கூட சான்ஸ் இருக்கு? யார் வெல்லுவாங்கன்னு வானத்தை பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரு மாதிரி தெரியுது. நல்ல ரிசல்ட் வரணும். யாரு வெற்றி யாரு தோல்வி கேம் இல்லை, ஃபைட்டாக இருக்கணும். மேட்ச் ஃபைட்டாக இருக்கணும். அதே தான் நானும் எதிர்பார்க்கிறேன். மேட்ச் பார்த்தேன், அது கொஞ்சம் ஃபைட் இல்லாமல் போயிடுச்சு. பட் இது ஃபைட்டாக இருக்கணும், அதுக்காக தான். தேங்க்ஸ். சூப்பர், என்ஜாய். மைதானத்துக்குள் நுழைவதற்கு இப்பொழுது வரிசையிலே காத்திருக்கின்ற ரசிகர்கள், பொறுமையாக காத்திருக்கின்ற ரசிகர்களை பார்க்கிறோம். இது போலீஸ் காவல் படை இந்த குதிரை படையை பயன்படுத்தி இந்த போக்குவரத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு. சொல்லுங்க. பார்க்காம தூங்க மாட்டேன். அப்படியா? ரைட். எங்க டிக்கெட் ராஜா? எடுத்துட்டோம். வணக்கம். ஓ, எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க? மாத்தளை. சார், நாளைக்கு கண்டி போட்டி வரீங்களாங்க? ஸ்ரீலங்கா கேம்? இல்லை, அங்கே ஒரு கண்டி பாட்டேன். சரி சரி, டிக்கெட் எடுத்துருக்கீங்க? சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. யார் வில்லுவாங்க? யார் அடிச்சாலும் சரி, இந்தியா. யார் அடிச்சாலும் சரி, வெச்சு அதுதான் பாயிண்ட். சரி, சூப்பர் சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. இந்தியா கம்மிங் ஃப்ரம் இந்தியா. இந்தியா ஒரு விடயம் இங்கே தெளிவாக தெரிகிறது. ஒரு சுவாரஸ்யமான போட்டியை ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். மழை இங்கே குறுக்கிட்டாலும் இந்த போட்டி நடந்து முடிய வேண்டும், வெற்றிகரமான ஒரு போட்டியை பார்க்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களது பிரதானமான நோக்கம். குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் பிரதானமான நோக்கம். அதிக அளவில் நாங்கள் நீலச்சீருடைகள் இந்திய அணியின் ரசிகர்களை அதிகமாக பார்த்தாலும்
ஆஹா ஓகே என்ன வவுனி இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சூப்பர் ரைட் வவுனியிலேருந்து வரீங்க சரி என்ஜாய் பண்ணுங்க அபிஷேக் சர்மா மீது மிகப்பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அபிஷேக் சர்மா என்று மிகச் சிறப்பான முறையில் ஆட வேண்டும் என்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அபிஷேக் சர்மாவுக்கு ஏற்பட்ட வயிற்று உபாதை குணமடைந்திருக்கிறது என்று சொல்லி இந்திய முகாமிலிருந்து தகவல் ஒன்று தெரிவிக்கப்படுகிறது. அதுவேளை பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் ரசிகர்கள் பாபர் அசாம் என்று மிகச் சிறப்பான முறையில் ஆட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பாபர் அசாம் அண்மை காலத்தில் ஃபோம் இழந்திருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இன்று பாகிஸ்தான் ஒரு மாற்றத்தை செய்யும் என்று கருதப்படுகிறது. உள்ளே பக்கார் ஜமானை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேவேளை இந்திய அணியை பொறுத்தவரையில் கடந்த போட்டியில் ஆடிய அணியிலிருந்து ஒரு வேகப்பந்து வீச்சாளரை மாற்றி குல்தீப் யாதவை அணிக்குள்ளே கொண்டு வருகின்ற நடவடிக்கையில் அவர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டார். ஹர்ஷ்தீப் சிங் இதன் காரணமாக அணியை விட்டு நீக்கப்படலாம் என்பதுதான் இப்போது எதிர்பார்க்கின்ற ஒரு விடை. பார்ப்போம் பொறுத்திருந்து அதில் என்னென்ன மாற்றங்கள் இரண்டு அணிகளும் செய்ய போகின்றார்கள். ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப என்று இந்த மைதானத்தில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு அணிகளும் ஒன்று இந்த 2020 சர்வதேச போட்டிகள் சந்திக்க போகின்றார்கள் என்பது சுவாரஸ்யமானது. இன்று பாகிஸ்தான் இந்திய அணிக்கு எதிராக வெற்றியை பெற்றுக்கொண்டால் 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் பாகிஸ்தான் இந்திய அணிக்கு எதிராக பெறுகின்ற இரண்டாவது வெற்றியாக அமையும். அந்த ஒரே ஒரு வெற்றி பாகிஸ்தான் 10 விக்கெட்டுகளால் பெற்றுக்கொண்ட ஒரு அபாரமான வெற்றியாக அமைந்திருந்தது 2021ஆம் ஆண்டு. ஆனால் 2022 24 பாகிஸ்தான் இலகுவாக வென்றிருக்கக்கூடிய போட்டிகளை இந்தியாவிடம் தோற்றிருக்கிறது என்று சொல்லி கருதப்படுகிறது. இந்தியா இதுவரை பாகிஸ்தானை 7 தடவைகள் 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் வீழ்த்தியிருக்கிறது. எனவே அது 8-1 மாறப்போகிறதா 7-2 மாறப்போகிறதா என்பதுதான் இன்று சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கிறது. பாகிஸ்தான் ரசிகர்கள் மத்தியில் இப்பொழுது பாகிஸ்தானின் அணி முற்றுமுழுதாக மாறியிருக்கிறது. முன்பே போல மன அளவில் இந்திய அணிக்கு எதிராக ஆடும்போது பயப்படுவதில்லை, இல்லாவிட்டால் சுவாரஸ்யமாக இருக்கின்ற போட்டிகளை சோர்ந்து விடுவதில்லை என்று சொல்லி கருதப்படுகிறது. அந்த நம்பிக்கை என்று பாகிஸ்தானின் இந்த புதிய அணி சல்மான் அலி யாகாவின் தலைமையில் காப்பாற்றுமா, இல்லாவிட்டால் வழமை போல இந்திய அணியின் வெற்றி ஒன்று என்று உறுதிப்படுத்தப்பட போகிறதா என்று சொல்லி தெரிகிறது. ஹாய் ஃப்ரம் இந்தியா. Hi, no, we are from Dubai. Dubai. Oh. Yeah. So who's going to be the hero today? Black Bang. Who's going to be the hero today for India? Abhishek Sharma. Abhishek Sharma. Yeah. Sky. Here the Pakistan. Hardik Pandya. இங்கே ஸ்ரீலங்காவில் இருந்தா நீங்கள் எல்லாரும் பாகிஸ்தான் இல்லையா? பாகிஸ்தான். ஓகே, இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ் யார் இல்லை பாகிஸ்தான் ஹீரோ இன்னைக்கு எப்பவுமே நம்ம 5-6 அங்க ஒரு இந்திய ஃபேன் இருக்கார். பாபர் அசாம் ஸ்ரீலங்கா. சூப்பர் சூப்பர். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போட்டி பத்தி? இந்த போட்டி எனக்கு ஃபைட்டா இருக்கணும், அவ்வளவுதான். யார் வின் பண்ணாலும் சரி இறுதியோட ஃபைட்டா இருக்கணும். ஒன் சைடு கேமா இருக்க கூடாது. இப்போ கொஞ்ச காலம் ஒன் சைடு கேமா தானே போயிட்டு இருக்கு. அது 7-2 வந்தாலும் பரவாயில்ல, 8-1 வந்தாலும் பரவாயில்ல, ஃபைட் ஒன்று இருக்கணும். 2021 10 விக்கெட்ஸ் பாகிஸ்தான். அதுக்கு அடுத்த 2 கேம் தோத்துறாங்க. என்ன? ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்ஜாய் பண்ணுங்க. சரி, சூப்பர். we make a history and photo today we make a history. We will change. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பயத் எங்க இருந்து வரீங்க? கல்முனை. கல்முனை. கடமை அவங்களோட வீடியோ பார்ப்போம். ஆஹா. அங்க சரி, இந்தியன் ஃபேன் பாகிஸ்தான் ஃபேன் நல்லா இருக்கு. எஸ் ஓகே, வா மீட்டிங்க இங்கே எடுத்து வாங்க. நல்லா இருக்கீங்களா? எங்கே இருந்தா இருக்கீங்க? கல்முனை. நல்லா இருக்கீங்களா? டிக்கெட் எடுத்தாச்சு. கையிலேயே டிக்கெட் இருக்கா? அப்படியா? அப்படியா? எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களா? சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. अरे वाली टाइप
தமிழா போகிற ஆணை இந்திய பாகிஸ்தான் ரசிகர்கள் பல பேர் இப்பொழுது அணிவகுத்து இந்த மைதானத்துக்குள் அரங்கத்துக்குள் தங்களது ஆசனங்களை நோக்கி சென்று கொண்டிருக்க நானும் இப்பொழுது மைதானத்துக்குள் என்னுடைய இடத்தை நோக்கி செல்ல போகிறேன். போட்டி ஆரம்பிப்பதற்கு முதல் நாணய சுழற்சிக்கு முன்னர் இல்லாவிட்ட நாணய சுழற்சி இடம்பெறுகிற வேளையில் உங்களை மறுபடியும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் என்று இருக்கிறேன். அப்போது இன்னும் புதிய தகவல்கள் கிடைக்கும் போது அவற்றை உங்களுக்கு கொண்டு வரலாம். இப்போதைக்கு என்னுடைய பின்னணியில் வந்து கொண்டிருக்கிற ஏராளமான ரசிகர்கள் போல முன்னாலும் பல ரசிகர்கள் அணிவகுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். 35,000 ரசிகர்கள் கொண்ட இந்த பிரேமதாச மைதானம் மீண்டும் ஒரு தடவை ஒரு ஹவுஸ்ஃபுல் போட்டி ஒன்றை காணப்போகிறது என்பது உறுதி. இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது நட்புறவின் இடமாக மாறியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் 2 அணியின் ரசிகர்களும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அமைதியாக இந்த போட்டியை காண வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. 2 அணிகளும் இப்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள் மைதானத்துக்கு. எனவே வந்து தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஓரளவு பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு போட்டிக்காக அவர்கள் தயாராவார்கள். 7 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கும். 3 மணியிலிருந்து இந்த கதவுகள் திறந்து விடப்பட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஏராளமான ரசிகர்களிடம் அணிவகுத்து இந்த போட்டியை பார்ப்பதற்கு வந்திருப்பதையும் இன்னும் உள்ளே சிலவர்கள் வரிசையில் நின்று கொடுப்பதையும் பார்க்கலாம். அதிக அளவில் ரசிகர்கள் திரண்டு வருகின்ற ஒரு போட்டி என்ற காரணத்தால் முன்கூட்டி அதற்கான ஒழுங்கெல்லாம் செய்யப்பட்டிருந்தன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடக்கம் ரசிகர்களை உள்ளே எடுப்பதற்கான ஒழுங்குகள் வரை இன்னும் ரசிகர்கள் வருவதற்கான பேருந்துகள் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதையும் பெருமளவில் அந்த ரசிகர்கள் உள்ளே செல்வதற்கான ஏற்பாடுகளை போலீசாரும் அமைதியான முறையில் மேற்கொண்டு வருவதையும் பார்க்கிறோம். தண்ணீர் போத்தல்கள் அதுபோல பர்ஃப்யூம்ஸ் போன்றவை மற்றும் கூறிய ஆயுதங்கள் இல்லாவிட்டால் கூறிய பொருட்கள் தேவையற்ற பொருட்கள் எதுவும் இந்த மைதானத்துக்குள் கொண்டு செல்லப்படக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ரசிகர்கள் பெருமளவில் வருகின்ற பேருந்து ஒன்று சுற்றுலா பயணிகள் பேருந்துகள் பல இப்போது இந்த பிரேமதாச மைதானத்தை எங்களுக்கு தெரிந்த பல வீதிகள் வழியாக இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இதுதான் இப்போதைக்கு இங்கே பிரேமதாச மைதானத்தில் நிலைமை. I wanted for 37 years for my first India-Pakistan match. These kids gets to see it at 4 and 8. All the best. எனவே ஒரு முக்கியமான போட்டியை காண போகிறோம், ஒரு சரித்திர சம்பவத்தை பார்க்க போகிறோம் என்று சொல்லி ஆர்வத்தோடு பார்த்துக்கின்ற ரசிகர்களோடு நானும் ஒருவனாக சேர்ந்து கொள்கிறேன். ஒரு கிரிக்கெட்டின் ரசிகனாக இந்த நாளில் இந்த மைதானத்தை பார்க்க நானும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன். ஒரு விறுவிறுப்பான போட்டி இடம்பெற வேண்டும். யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதெல்லாம் தாண்டி கிரிக்கெட்டுக்கு இந்த நாளில் வெற்றியாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த 2 போட்டிகள், அந்த முதலாவது போட்டி இன்று முற்பகல் வேளையில் இடம்பெற்ற போட்டி நேபாள மேற்கு இந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மேற்கு இந்திய தீவில் இலகுவாக 9 விக்கெட்டுகளால் வெற்றி கட்டிக் கொண்டது. இதையடுத்து மேற்கு இந்திய தீவில் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவோடு இந்த 2020 உலக 2ஆம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட 2வது அணியாக இருக்கிறது. 2 அணிகள் மட்டும்தான் இப்போது 2வது சுற்றுக்கு உத்தியோகபூர்வமாக தகுதி பெற்றுகின்றன. ஒன்று நேற்று தென்னாப்பிரிக்க அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட வெற்றியோடு தெரிவு பெற்றது. 2வது அணி இன்று மேற்கிந்திய தீவில் நேபாள அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட வெற்றியோடு 3 வெற்றிகள் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவும் மேற்கிந்திய தீவிலும் தலா 3 வெற்றிகளை பெற்றுக்கொண்டு 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றுகின்றன. ஏனைய அணிகளில் இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி 3வது அணியாக 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெறும். நாளை இலங்கை அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினால் இலங்கை 4வது அணியாக தகுதி பெறும். எனவே எந்த அணிக்கு இல்லாவிட்டால் இந்த அணிகளுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு இருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் மழை குறுக்கிடாமல் இருக்க வேண்டும், போட்டி அமைதியான முறையில் நடக்க வேண்டும், ஒரு மிகச்சிறப்பான போட்டியாக ரசிகர்களுக்கு விருந்து படைக்கின்ற போட்டியாக இந்த போட்டி அமைய வேண்டும் என்பதுதான் பெருவாரியான ரசிகர்களது எதிர்பார்ப்பு.